வணக்கம். சித்தக்கேர் உணவை மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு தேனோட நன்மைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். தேன் ஒரு 200 கிராம் தேன் 1.5 லிட்டர் பால், 1.5 லிட்டர் மாமிசம், இது ரெண்டுத்துக்கும் சரிசமமான சத்துக்களை கொண்டது 200 கிராம் தேன். சுத்தமான தேன் கிடைச்சது அப்படின்னா அது அது எவ்வளோ தொலைவாக இருந்தாலும் சரி தேடி போய் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா தேன் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு நல்ல மருந்தை அமையும். குழந்தைகளுக்கு முக்கியமாக தேன் ஏன் தேவைப்படுது அப்படின்னா 6 மாதத்துலேருந்து நாக்கில் அவங்க ஒரு சொட்டு கூட தடவிட்டாலே கூட அந்த கோழையோட வாயில் உள்ள சலைவாவோட அவங்க உள்ளார முழுங்கும் போது நல்ல பேச்சு வரும். அதேமாதிரி இரவு 1 ஸ்பூன் தேன் 1 வயதுலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது குழந்தைகளுக்கு நல்ல தூக்கம் வரத்துக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். முக்கியமாக மதுமேகம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. டயாபெட்டிஸ்க்கு சித்த மருந்துகளில் தேன் முக்கியமாக பார்க்கப்படுது. தேன் சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது நல்லாவே அந்த டயாபெட்டிஸ் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் சுத்தமான தேன் எங்கே கிடைச்சாலும் சரி தேனை நம்ம நல்லா யூஸ் பண்ணிகிட்டே வரணும். அது தேன் மலமிளக்கியாகவும் யூஸ் பண்ணுது. அதாவது கான்ஸ்டிபேஷன் வராமையும் நம்ம தேன் நல்லா பார்த்துப்போம். தேன் ஆஸ்மா பேஷண்ட் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மிளகு இஞ்சி சாறு சம அளவு தேன் 1 ஸ்பூன் தேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 ஸ்பூன் இஞ்சி சாறு, 1/2 ஸ்பூன் மிளகு தூள், இது 3த்தையும் கலந்துக்கிட்டு அவங்க தொடர்ந்து சாப்பிட்டே வந்தாங்க. சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆஸ்மா அடிக்கடி அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறது வீசிங் அஃபெக்ட் ஆகிறது நல்லாவே குறையும். குடல் புண் ஆறுறதுக்கு தேன் ரொம்ப நல்லது. அதனால தான் டைம் கிடைக்கும் போது நமக்கு ஒரு நாளைக்கு 1 ஸ்பூனாவது தேனை அப்படியே வெறுசாக 1 ஸ்பூன் நல்லாவே சாப்பிட்றலாம். குடல் புண்ணு எல்லாமே ஆறும். பசியை நல்லா தூண்டக்கூடிய உள்ளது இந்த தேன். வயிறு வீக்கமாக இருந்தது, சம்மந்தமே இல்லாமல் வீக்கமாக இருக்குது அப்படின்னா தேனை வயிறை சுற்றி கொஞ்சம் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா வயிறு வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கருவளையம் இருந்தாலும் சரி, முகத்தில் பருக்கள், அந்த பரு போன தடம், அதாவது கரும்புள்ளிகள் இருந்தாலும் சரி தேனை தடவிட்டு 20 நிமிஷம் கழித்து வெந்நீரால் கழுவிட்டோம், ஃபேஸை கழுவிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு 20 நாள்லேயே அந்த கரும்புள்ளிகள்லாம் மறைய ஆரம்பிச்சிடும். தேன் எதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா சூடான உணவுல தேன் சேர்க்கவே கூடாது. அதே மாதிரி மழை நீரோட தேன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. கார உணவுகளோட தேன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. கடுகு, நெய் இதோட சேர்த்தும் தேன் சாப்பிடக்கூடாது. தேன் ஒரு ஃப்ரூட்ஸோட சேர்த்து தாராளமாக சாப்பிடலாம். சூடு பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதனால சூடான உணவுகளில் மேலே தேன் ஊற்றி சாப்பிடக்கூடாது. அதனால தேனை வெறுமையாகவே நம்ம சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. உடம்பு இளைக்கிறதுக்காக கதகதப்பான தண்ணியில் எலுமிச்சம்பழம் ஊற்றி தேன் கலந்து சாப்பிட்றது ஒரு வழக்கமாகவே இருக்குது. இதை கொஞ்ச நாளைக்கு தான் செய்யணும். ஏன்னா ஒரு சிலருக்கு இது நிறைய, அதாவது அடிக்கடி சளி பிடிக்கிறதாலோ இல்லை அந்த எலுமிச்சம்பழம் அவங்க வயிறை கேஸ்ட்ரிக் உண்டு பண்ணுறதோ பண்ணிடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு நல்ல கான்ஸ்டிபேஷன் வராமல் வயிறை சுத்தம் பண்ணுற மருந்தாக இந்த தேன் அமையும். முடிஞ்சால் பண்ணையிலேயே தேன் தயார் பண்ணுற பண்ணையில் போய் நம்ம தேன் வாங்கிட்டு வந்தாலே ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த தேன் சுத்தமானதாக அமையும். அதாவது கரெக்டாக, அதாவது புது தேன் அப்படின்னாலே இளம் மஞ்சள் நிறமாவோ சிகப்பாவோ தான் இருக்கும். நல்ல டார்க் ஆகும். ஆன தேன் கிடைச்சது அப்படின்னா அது மலை தேனாவோ இல்லைன்னா நல்ல பழைய தேனாவே இருக்கும். இந்த மாதிரி தேனை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு தேனை வாங்கி நம்ம குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நல்ல மருந்தாக அது செயல்படும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த தீர்வு வேணுனாலும் நோய்களுக்கு சித்தா கேரை அணுகலாம்.